அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சிஸ்டர்ஸ். இன்னைக்கு டே 2 ஃப்ரீ ஹூப் அண்ட் எம்ப்ராய்டரி கிளாஸஸ் பார்க்க போகிறோம். நேற்று என்னென்ன ஸ்டிச்சஸ் பார்த்தோம் அப்படின்னா ரன்னிங் ஸ்டிச்சும் பேக் ஸ்டிச்சும் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் ஃப்ரேம் எப்படி ஃபிட் பண்ணுறதும் நாட் எப்படி போடுறதும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிட் ஸ்டிச், ஸ்டெம் ஸ்டிச், செயின் ஸ்டிச், ஸ்ட்ரைட் ஸ்டிச், பிளாங்கெட் ஸ்டிச், இந்த 5 ஸ்டிச்சஸை நம்ம பார்க்க போகிறோம். இப்போது நான் வந்து த்ரெட் எடுத்திருக்கேன். எப்போதும் போல தான் த்ரெட்டு, நீடில், நாட் எண்டில் ஒரு நாட் போட்டுறேன். இப்போது எப்போதும் போல நம்ம கிளாத் எடுத்துப்போம். கிளாத் எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் எப்போதும் போல நீடில் எப்படி உள்ள விடுவோமோ அதே மாதிரி தான் உள்ள விடணும். விட்டுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி நம்ம எப்போதும் ரன்னிங் ஸ்டிச்சுக்கு என்ன பண்ணுவோமோ அதுதான். இப்போ நம்ம என்ன ஸ்டிச் போட போகிறோன்னா ஸ்ப்ளிட் ஸ்டிச். இப்போது இந்த போட்டேனா இதே இடத்துல இப்படி இப்படி த்ரெட்டோடு சேர்த்து இப்படி குத்தி இப்படி வெளில எடுத்துடணும். வெளில எடுத்துட்டு அகைன் நான் விரல் வச்சுருக்கேன், வச்சு இப்படி மறுபடி இந்த த்ரெட் இருக்குல்ல சென்டரில் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல அங்கே போட்டு இந்த இடத்துல சென்டரில் இந்த த்ரெட்டோடு சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா குத்தி வெளில எடுக்கணும். அது பேர் தான் ஸ்ப்ளிட் ஸ்டிச். நம்ம இப்படி குத்தும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த த்ரெட் வந்து ரெண்டாக பிரிஞ்சு வெளில வரும். அகைன் இப்போ பாருங்கள் நான் இப்படி குத்துறேன், குத்திட்டு வெளில எடுத்துறேன். அதுக்கப்புறம் இந்த த்ரெட்டோடு சேர்த்து இப்படி குத்துறேன். ஸ்ப்ளிட் ஆகுங்களா? மறுபடியும் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி குத்துறேன், குத்திட்டு கீழே இறக்குறேன், இறக்கிட்டு இப்படி இந்த த்ரெட்டு தனியாக ரெண்டாக பிரித்து இப்படி மேலே எடுக்கிறேன். மறுபடியும் அகைன் இதே மாதிரியே ஃபுல்லாக நம்ம பண்ண போகிறோம். சேம் அதே மாதிரி தான் இன்ஸ் பண்ணுறோம். இப்படி இந்த த்ரெட்டை வச்சு நீல த்ரெட்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுறோம், ஸ்ப்ளிட் பண்ணி வந்துட்டேன். இப்போ விட்டுட்டு பின்னாடி வந்துருச்சா? இப்போது இந்த இடத்துல நாட் இருக்குது. இட்ஸ் ஓகே. இந்த இடத்துலையா நல்லா பாருங்கள், இந்த இடத்துல இந்த எண்டை இப்படி எடுத்து இந்த ஓவல் ஷேப்பில் இருக்குல்ல, இந்த ஓவல் ஷேப்பில் நாட் தான் போடுறோம், வேறு எதுவும் இல்லை. அகைன் இப்படி இழுத்தீங்கன்னா லாக் விழுந்துருச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ நான் கட் பண்ணிட்டேன். அகைன் என் நாட் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டிச். இப்போ ஸ்ப்ளிட் ஸ்டிச் முடிஞ்சு த்ரெட்டிங் கம்மியாக இருக்கனால நான் அகைன் இழுத்துட்டு நாட் போட்டுக்கலாம். அடுத்த ஸ்டிச். இப்போ வந்து ஸ்ப்ளிட் ஸ்டிச் பண்ணோமா, அடுத்தது ஸ்டெம் ஸ்டிச். சேம் பேட்டர்ன் பட் லிட்டில் டிஃப்ரெண்ட். என்ன அப்படின்னா நம்ம இங்கே என்ன பண்ணியிருந்தோம், இந்த இடத்துல வச்சு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா த்ரெட்டை செப்பரேட் பண்ணி எடுத்தோம் வெளில. இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதே தான் ரன்னிங் ஸ்டிச்லையும் பேக் ஸ்டிச்லையும் பண்ண சேம் பேட்டர்ன் பட் லிட்டில் டிஃப்ரெண்ட். என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஸ்டிச்சஸை நீடிலேருந்து உள்ளே விடுறோமா, விட்டுட்டு அப்படியே வச்சுட்டு இந்த ரெண்டுத்துக்கும் சென்டர் பிளேஸில் விட்டு இப்படி எடுத்தோமா. அகைன் அதே மாதிரி இப்போ ரெண்டுத்துக்கும் சென்டரில் இப்படி விட்டுறோமா. இப்போ அதுக்கு வந்து பிளெயின் இருந்துச்சு. இங்கே வந்து நமக்கு த்ரெட் ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோலில் என்ன பண்ணணும் அப்படின்னா விட்டு எடுக்கணும். ஓகே, இப்போ இங்கே ஓப்பனாக இருக்கா, இந்த இடத்துல கேப் இருக்குல்ல, இந்த கேப்பில் இப்போ இதை விடணும். சாரி, இந்த கேப்பில் இதை விட்டுடணும். இப்போ எப்படின்னா இந்த இப்படி விட்டு இதை இப்படி எடுக்கணும். ஓகேவா? அகைன் அதே மாதிரி சேம் பேட்டர்ன். இந்த த்ரெட்டை இப்படி வச்சுக்கோங்க, இது இப்படி விடுங்க, நீடில் விட்டு இந்த ஹோல் இருக்கு இல்லையா, அதே ஹோலில் இப்போ விடணும். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லணும்னா 2 ஷாலை வந்து பின்னுனா இந்த மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கும்ல, அந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் கிடைக்கும். முறுக்கு பின்ன அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி. அகைன் இதே மாதிரி கீழே போட்டு வெளில விட்டு அதே ஹோல் வழியாக வெளில எடுக்கணும். இப்படி விட்டு இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த கையால் இழுத்துக்கிட்டேன்னா உங்களுக்கு வந்துடும். அகைன் இழுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து இதுக்கு முன்னாடியாவது நமக்கு நாட்ஸ் தெரியும், அந்த பெண்ட் ஆகிருக்க பிளேசஸ் தெரியும். இதில் வந்து உங்களுக்கு பெண்ட் ஆகிருக்க மாதிரி தெரியாது, ஸ்ட்ரைட்டாக சம்திங் அப்படியே கோடுப்பட்ட மாதிரி உங்களுக்கு இருக்கும், ஃபீல் ஆகும் பார்க்கும்போது. நீங்கள் இந்த டேரக்ஷனில் கொண்டு வந்தீங்கன்னா ஷேப் மாறிடும். அதனால தான் ஒரே டேரக்ஷன், எந்த டேரக்ஷனில் அந்த நீடில் த்ரெடியை விட்டு எடுக்கிறீங்களோ அதே டேரக்ஷன்லேயே எடுங்க. சேம் எப்போதும் போல நான் எடுத்துட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என் நாட். இப்போது அதே மாதிரி த்ரெட்டை உள்ளே விட்டு சேம் பேட்டர்ன் இந்த இருக்கு இல்லையா, எங்கே இருக்குது, இந்த இடத்துல இருக்குது. நமக்கு எங்கே இது நம்ம ஸ்டிச்சஸ் போடுறதுக்கும் முன்னாடி என்ன இருக்கோ த்ரெட்டு நம்ம விட்டுருக்க அந்த இது இருக்கும், அந்த இதில் மாட்டி நம்ம லாக் போட வேண்டியதான். ஹோல் ரவுண்ட் இருக்கு, ரவுண்ட் அப்படி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா லாக் விழுந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ கட் பண்ணிக்க வேண்டியதான். ஆரஞ்சு. அகைன் நான் என்ன பண்ணிக்கிறேன், இப்படி இழுத்துட்டு நான் ஷார்ட்டாக த்ரெட் இந்த இதுக்கு ஏன் யூஸ் பண்ணுறேன்னா த்ரெட் எவ்வளோ ஷார்ட்டாக வரைக்கும் நம்ம யூஸ் பண்ண முடியும் காட்டுறதுக்காக தான் நான் ஷார்ட்டாக த்ரெட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்காக. லாக் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம என்ன ஸ்டிச் போட போகிறோம் அப்படின்னா செயின் ஸ்டிச்.
செயின் ஸ்டிச்சுக்கு என்ன அப்படின்னா, நம்ம விட்டு எடுக்கிறோமா அதே இடத்துல மறுபடியும் நம்ம விட்டணும். அதே இடத்துல விட்டுட்டு இப்படி இருக்கணும். எடுத்துட்டு இந்த இடத்துல இப்போது த்ரெட்டை நான் எப்படி எப்போதும் போல விடுறேன். விட்டுட்டு இந்த இடத்துல இந்த ரோப்பை கழுத்தில் மாட்டிடணும். மாட்டிட்டு இப்படி இதை இழுத்துணும் ஃபுல்லாக. இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ட் கிடைக்கும். அந்த பெண்டில் மறுபடியும் அந்த பெண்ட் இருக்குல்ல அதே இடத்துல இந்த த்ரெட்டை மறுபடியும் விடணும். விட்டுட்டு அடுத்த ஷேப் இந்த இடத்துல எடுத்து இந்த இருக்குல்ல இந்த இதை இப்படி பெண்ட் பண்ணணும். பெண்ட் பண்ணிட்டோமா இப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி செயினாக இருக்கா அகைன் அதே இடத்துலையே மறுபடியும் குத்தி எடுத்து மறுபடியும் அடுத்த செயினுக்கு நான் இப்படி போட்டு வச்சு இந்த செயினை இப்படி மாட்டிடணும். உள்ள மாட்டிட்டு இதை நீங்கள் இப்படி வெளில எடுக்கணும். வெளில எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் இதை உள்ளே விடுவீங்க. விட்டு மறுபடியும் சேம் பேட்டர்ன் தான். இதே மறுபடியும் இந்த செயினை இப்படி இதோட மாட்டிட்டு இப்படி இழுக்கணும். இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் ஷேப்லேயே இருக்கும். அகைன் அதே இடத்துலையே விடணும். விட்டு அகைன் அதே மாதிரி செயினை உள்ளே மாட்டணும். மாட்டிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான். அகைன் சேம் மறுபடியும் அதே மாதிரி இதுக்கப்புறம் நம்மளால் இந்த த்ரெட்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இங்கே இதை கட் பண்ணிக்கிறேன். இப்போது இவ்வளோ தூரத்துக்கு வந்துருச்சா, கடைசியில் என்ன பண்ணணும்னா இந்த இருக்குல்ல இந்த இதை இந்த இடத்துல விடாமல் எண்டில் இங்கே விட்டணும். விட்டுட்டு இப்படி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு சேம் பேட்டர்ன் தான். நாட் போடுறது நமக்கு எப்போதும் போல சேம் தான். இல்லைன்னா இப்படி பண்ணிட வேண்டியதான். முடிஞ்சு சிம்பிள். இப்போது நம்ம இதை கட் பண்ணிக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் இந்த த்ரெட்டை நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ தூக்கி போட்டுடலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னா ஸ்ட்ரெயிட், ஸ்டெம்ப், செயின். இப்போ நம்ம பார்க்க போது ஸ்ட்ரைட் ஸ்டிச். என்னன்னா ஸ்ட்ரைட் ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம ஒரு ஏதோ ஒரு சம்திங் பேஸ்கெட் மாதிரியோ இல்லை ஏதோ ஷேப் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பேஸ்கெட் மாடல் ஏதோ ஒன்று செய்கிறோம் வரைகிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் ஆகுறது தான் ஸ்ட்ரைட் ஸ்டிச். எல்லா ஸ்டிச்சஸை விட ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து ரொம்ப 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 ஈஸியான ஸ்டிச்சஸ். இருக்கிற ஸ்டிச்சிலேயே ரொம்ப ஈஸியான ஸ்டிச் எதுன்னு கேட்டால் அது ஸ்ட்ரைட் ஸ்டிச் தான். ஏன் அப்படின்னா நம்ம டேரெக்டாக ரொம்ப கை வலிக்காது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க தேவையில்லை. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்ட்ரைட் ஸ்டிச். இப்போ உங்களுக்கு இந்த கிளாத் வந்து இப்போ வந்து இங்கே பண்ணலாம் சிக்கிடுச்சு. எனக்கு இப்போ சிக்கிடுச்சுங்க டக்கு நீங்கள் இழுத்துறாதீங்க. இழுக்காமல் எப்படி சிக்கிருக்கு அப்படின்னு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இழுத்தீங்கன்னா லாக் ஆகிடும். இழுக்காமல் அப்படியே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் எங்கே எதுவும் லாக் ஆகிருக்கு அப்படின்னு. அவ்வளோதான் முடிஞ்சு. நீங்கள் பொறுமையாக எடுத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட் வேஸ்ட் ஆகாது. இதே நீங்கள் முடிச்சு முடிச்சு அப்படின்னா இந்த த்ரெட் எல்லாமே மொத்தமாகவே உங்களுக்கு வேஸ்ட் ஆகிடும். ஓகே நான் இன்சர்ட் பண்ணிட்டேன். ஓகே இது எப்படின்னா இருக்கா, ஸ்டார்டிங் எண்டிங் தான். டேரெக்டாக ஸ்டார்டிங் எண்டிங் அவ்வளோதான், சிம்பிள். ஓகே ஸ்டார்டிங் நல்லா ஃபிட் பண்ணிக்கோங்க. எண்டிங் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் பெண்ட் ஆகுது சிஸ்டர், எனக்கு வந்து இந்த ஷேப் இப்படி இருக்கக்கூடாது, ஸ்பேஸ் இருக்கக்கூடாதுன்னா ஒன்றும் இல்லை. இந்த இருக்குல்லையா இந்த இடத்துல இப்படி குட்டியாக நீங்கள் இப்படி குட்டிக்கோன்னு எடுத்து நீங்கள் இப்படி லாக் பண்ணிக்கோங்க. லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஷேப் வராது. லாக் பண்ணிங்கன்னா இந்த த்ரெட் வந்து உங்களுக்கு இந்த இதில் இந்த எண்ட் வரைக்கும் தான் அப்படி. அதே நீங்கள் இப்படி எடுக்கிறீங்க, எடுத்துட்டு இப்படி இந்த இடத்துல இந்த கோட் கிட்ட பிடிக்கிறேன். இதே நீங்கள் குட்டி லாக் நான் லாக் பண்ணிக்கிறேன். அதே இது இங்கே நீங்கள் ஸ்டார்டிங் டு எண்டிங்கும் கூட லாக் பண்ணிக்கலாம். ஒரு சைடு தான் லாக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நல்ல ஃபினிஷிங் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த ஸ்டார்டிங்கில் எண்டிங் வரைக்கும் லாக் பண்ணிக்கிறது வந்து பர்ஃபெக்டாக அப்படியே கிளியராக இருக்கும். இல்லை நான் நார்மலாக தான் கற்றுக்கிறேன் அப்படிங்கும் போது நீங்கள் நார்மல் ஸ்டிச்சஸாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. வெளில வராது. இங்கே அதே ஸ்ட்ரெயிட்டாக மறுபடி இங்கே இப்படி லாக் இப்படி எடுத்து குட்டியும் முன்னாடி இப்படி எடுத்து மறுபடியும் எனக்கு சிக்கிடுச்சு. என் த்ரெட் இப்படி மீது இழுத்தினாலே உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நமக்கு வந்து நிறைய த்ரெட் எடுக்கும்போது நமக்கு கையில் சிக்கிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பொறுமையாக கொஞ்சம் பேஷனாக எடுக்கும் போது கலகாக வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே இந்த இடத்துல குட்டியும் வச்சுட்டு இங்கேருந்து இப்படி இந்த இருக்குல்ல இந்த இதுக்கு இந்த குட்டி குட்டியாக கொஞ்சம் நெருக்க போகிறீங்களா, போட்டுட்டு இதுக்கு பக்கத்தில் முன்னாடி எடுக்கக்கூடாது, பின்னாடி எடுக்கணும். அப்போ தான் அந்த லைன் வந்து மறைய நாட்டு இங்கே எடுத்து இப்படி இந்த இடத்துல. ஓகே இப்போது நான் இங்கே ஸ்ட்ரெயிட்டாக முடிச்சிட்டேன்னா முடிச்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைட் ஸ்டிச் வந்து ஒரு பேஸ்கெட்டுக்கு தான். இந்த ஸ்ட்ரைட் ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா பேஸ்கெட்டுக்கோ இல்லை இப்போ வந்து ஒரு இமேஜ் நீங்கள் வந்து ஒரு கேர்ள் அண்ட் சிஸ்டர்ஸாக இருக்கிற இமேஜஸ்லாம் வரும்போது ஒரு தொட்டியில் ஆடுற மாதிரியோ இந்த மாதிரி பண்ணும்போது இல்லை பேஸ்கெட்டில் ஃப்ளவர்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ இருக்கிற மாதிரியோ நீங்கள் அது காட்டுறதுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து எப்படின்னா இப்படி உள்ளே விட்டு வெளில எடுப்பீங்க. இப்படி உள்ளே விட்டு வெளில எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்படி ஒரு லாக்கு. இதை நீங்கள் நெருக்கவும் பண்ணலாம், இல்லை கொஞ்சம் தள்ளி எனக்கு பண்ணணும் அப்படின்னா தள்ளியும் பண்ணலாம். இது வந்து உங்களோட இஷ்டம் தான். நீங்கள் உங்களோட ஐடியா எப்படி இருக்கோ அதை பொறுத்து. இப்போ ஒன்று விட்டு ஒன்று இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு, ஒன்று விட்டு தான் ஒன்று எடுத்துருக்கேன். அது வந்து உங்கள் இஷ்டம் தான். நான் நெருக்க பண்ணுறேன் அப்படின்னாலும் உங்கள் இஷ்டம். நெருக்க போடலாம். இல்லை நெருக்க போடலாம் இஷ்டம் இல்லை, நான் ஜஸ்ட் சும்மா தள்ளி போடுறேன் அப்படின்னாலும் தள்ளி போடலாம்.
இப்போ நீங்கள் தனித்தனியாகவும் பண்ணலாம். இப்போ நான் வந்து நெருக்கி உங்களுக்கு நெருக்க போட்டு காட்டுறேன். இதுக்கப்புறம் அது பக்கம் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. எங்கே போட்டு காட்டுறேன். இதுக்கு நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டோமா, இப்போ இப்படியே நெருக்க போடும்போது உங்களுக்கு வந்து பார்க்கவே அழகாக இருக்கும். இப்போ இங்கே எடுக்கிறேன் நான். அதே இடத்துல எடுக்கல, மறுபடியும் இங்கே கொண்டு வந்து மறுபடியும் கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து வரும். இந்த மாதிரி வரும். இப்போ நான் இதோட நிறுத்திக்கிறேன். நீங்கள் வேணால் ஃபுல் ஸ்டிச்சஸும் போடுங்க. இப்போ சேம் லாக் அதே தான். லாக் ரொம்ப ஈஸி. இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? ஈவன் கலர்ஸ் இந்த கலர் யூஸ் பண்ணிக்கிறனால உங்களுக்கு கொஞ்சம் வியர்டாக தெரியலாம். ப்ரௌன் கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஈவன் ஷர்ட்ஸ்க்கு பேஸ்கெட்ஸ்க்கு யூஸ் பண்ணுறது. அடுத்தது பிளாங்கெட் ஸ்டிச். சேம் ஆஸ் யூஷுவல். நாட் பண்ணிட்டேன். த்ரெட் எடுத்துக்கிட்டேன். இப்போ எப்போதும் போல் இப்போது த்ரெட் இருக்கா, எப்போதும் நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே இப்படி குத்திருப்போம். இப்போ அப்படி கிடையாது. ஸ்க்ராஸாக இந்த இடத்துல இப்போ இங்கே குத்திட்டு அப்படியே விட்டுறணும். இது பார்த்தீங்களா, அப்படி இப்படி இருக்கா. இப்போது இந்த சென்டர் இப்போ எடுத்து இங்கேருந்து இப்படி எடுத்து இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இது பேர் பிளாங்கெட் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து அம்மாங்க காலத்தோட பில்லோலாம் பார்த்திங்க அப்படின்னா, தலைவாணிலலாம் பார்த்திங்க அப்படின்னா, தலைவாணி கவர்ஸில் இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் தான் போட்டிருப்பாங்க, யூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமாக இந்த ஸ்டிச்சஸ் வந்து அதிகமாக அந்த காலங்களில் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபேஷன்ஸ்க்காக நம்ம 1 or 2 டிசைன்ஸ்க்கு வேணால் இது யூஸ் பண்ணிக்கிறோமே தவிர மோஸ்ட்லி இதை நம்ம யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போது போட்டுட்டோமா, இப்போ இந்த இருக்குல்ல, இந்த இதில் வந்து இந்த இடத்துல நம்ம முடிக்கிறோம்ல அதே இடத்துலையே இப்போ போட்டு இப்படி இழுத்தீங்க அப்படின்னா அந்த சென்டரில் இல்லைன்னா நம்ம லாக் ஆகிடும். லாக் ஆனதுக்கப்புறம் இப்படி எடுத்து எப்போதும் போல் இதுக்கு பக்கத்தில் எந்த த்ரெட் இருக்கோ அந்த த்ரெட்குள்ளே விட்டு எடுத்தீங்க அப்படின்னா லாக் ஆகிடும். அவ்வளோதான், லாக் முடிஞ்சு. இப்போது நம்ம கட் பண்ண வேண்டியதான். ஸ்டிச்சஸ் மொத்தமாக 6 ஸ்டிச்சஸ் பார்த்துருக்கோம். ஃப்ரண்ட், பேக், ஸ்ப்ளிட், ஸ்டெம், செயின், ஸ்ட்ரைட், பிளாங்கெட். இந்த ஸ்டிச்சஸில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட்லேயோ இல்லை என்னோடய பர்சனல் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது, அந்த பர்சனல் நம்பரில் குரூப்பில் இருக்குது, அதில் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம் என்னென்னா, எம்ப்ராய்டரியை பொறுத்த வரைக்கும், ஹூப் ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் கிளாத்தில் வந்து நீங்கள் ஸ்கெட்சியோ இல்லை இங்க் பென்னோ ஜெல் பென்னோ யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இங்க் இருக்கு இல்லையா, அப்படியே ஃபுல்லாக பரவிடும். உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் நம்ம யூஸ் பண்ணுற பால் பென் வந்து இப்போ போட்டோன்னா அந்த ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், சாக் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். சாக் பீஸ்னா எந்த சாக் பீஸ்னா ஸ்கூல் யூஸ் பண்ணுற சாக் பீஸில் ட்ரெஸ் மார்க்கிங்க்குன்னு ஒரு சாக் பீஸ் இருக்கும், அந்த சாக் பீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து போயிடும். அந்த மாதிரி திங்ஸ் வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 3 விஷயம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்: சாக் பீஸ், மார்க்கிங் சாக் பீஸ், பால் பென், பென்சில். எம்ப்ராய்டரி பொறுத்து அதான் யூஸ் பண்ணும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இங்க் பென்னோ இல்லை ஸ்கெட்சஸோ இல்லை இது ஜெல் பென்னோ இந்த மாதிரி பென்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளாத் வந்து ஃபுல்லாக மற்ற இடத்துல மர்ஜ் ஆகிடும், பரவிடும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அந்த எம்ப்ராய்டரியோட கிளாத்தே ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிடும். நீங்கள் ஒரு டிசைன் போகணும்னு நினச்சி பாதி போட்டு எக்ஸ்ட்ரா ஒரு டிசைனுக்காக கையில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு போட்டிங்கன்னா அது ஃபுல்லாக வேஸ்ட் ஆகிடும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் கடையில் த்ரெட் வாங்க போகும்போது நீங்கள் இப்போது ஸ்டார்டிங் கற்றுட்ருக்கீங்க, எந்த த்ரெட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதே நீங்கள் வந்து ஃபியூச்சரில் வந்து நீங்கள் ஒரு ஹூப் ஆர்ட்டே பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த கலரில் த்ரெட் வாங்குறீங்களோ அதே கலர்லேயே த்ரெட் வந்து ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுங்கள். அதை விட்டு மாறிடுங்க. அது எப்படி நம்ம வந்து ரெட் கலர் தானே, ரெட் கலர்லேயே வந்து 2 டைப் ஆஃப் ரெட் கலர் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் ரெட்டு தான், இதுவும் ரெட்டு தான், நான் யூஸ் பண்ணுறேன் இதுவும் ரெட்டு தான், 3மே வேறு ரெட்டு. பட் ஆனால் நீங்கள் கடையில் கேட்கும் போது ஒரு பாயிண்ட் இப்போ பார்த்தீங்களா, இதான் வந்து த்ரெட், எம்ப்ராய்டரி த்ரெட்டுக்குன்னு ஒரு நம்பர்ஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 8077 இது வந்து ஒரு டார்க் ரெட் வருது. அதே 8077 வந்து இது, அது 8076. ஒரு பாயிண்ட் மாறினால கலர்ஸ் வந்து ஃபுல் டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆகிடும், ஃபுல்லாக கான்ட்ராஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் த்ரெட்டு வந்து டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து
ஒரு ஃப்ளவர் அந்த கலர்லேயும் ஒரு ஃப்ளவர் இந்த கலர்லையும் டிஃப்ரெண்ட் பண்ணி காட்டுறதுக்குன்னு போடுறதும் இருக்குது. இல்லை ஒரே கலர்லேயே நான் போடணும் அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு பாயிண்ட் நம்பர் மாறும்போது உங்களுக்கு கலர்ஸ் ஃபுல்லாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் த்ரெட் ஒரு டிசைன் பண்ண போகிறீங்க அப்படின்னா த்ரெட் வந்து என்ன கலரில் யூஸ் பண்ணுறீங்கன்னு நோட் பண்ணிவிட்டு அந்த நம்பர் பார்த்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஓகே, இன்ஷால்லா இந்த 5 ஸ்டிச்சஸையும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டு எனக்கு அனுப்புங்க. நான் உங்களுக்கு ஒரு இமேஜஸ் அனுப்புகிறேன். சேம் பேட்டர்ன் தான். நேற்று எந்த மாதிரி நீங்கள் இமேஜஸில் பிக்சர் வரைஞ்சி அனுப்பிச்சிங்களோ அதே மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து 1 2 3 4 5 ஸ்டிச்சஸையும் நீங்கள் ஒன்ஸ் போட்டு காட்டிட்டு ஒரு 1 or 2 டைம் போட்டு காட்டிட்டு அந்த இமேஜஸையும் எனக்கு போட்டு அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். ஓகே சிஸ்டர், இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய். எல்லா சிஸ்டர்ஸும் ஹோம்ஒர்க் சூப்பராக பண்ணுங்க. அதில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட்.